எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 10,000 ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு நடக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது, நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்லாம் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வாக்கிங்கிறது பார்க்குறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கனுக்குமே அது ரொம்பவே முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய வயிறு, இரைப்பை சொல்லுவாங்க. அந்த இரைப்பை நம்ம கரெக்டாக வாக்கிங் போகிறதுனால செரிமானம் ஈஸியாகுது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகி நம்ம உடம்புல சேர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வாக்கிங் போகிறதுனால இன்டைஜஷன், அதான் கேஸ்ட்ரிக் வர்றது, அசிடிட்டி வருது, நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு இது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா உணவு சீராக செரிமானம் ஆகி நம்ம உடம்புக்கு சேர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லீரலுக்கு இந்த வாக்கிங் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, அதிகமான குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே குளுக்கோஸாக மாதிரி தான் நமக்கு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ அந்த குளுக்கோஸை கரெக்டாக எரித்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வாக்கிங் ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்தது கணையம் பார்த்திங்கன்னா இன்சுலின் கரெக்டாக சுரக்கிறதுக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, உணர்திறன்னு சொல்லுவாங்க, அது மேம்படுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வாக்கிங் போகிறதுனால இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் டயபெட்டிக்கை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பேங்க்ரியாஸ், அதாவது கணையத்துக்கு அந்த வாக்கிங் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதனால் ரெகுலர் பேசிஸில் 10,000 ஸ்டெப்ஸுங்கிறது நடக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா உடம்புல சேர்ந்துருக்க கொழுப்பு செல்கள், ஃபேட்டி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி செல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம அதிகமாக நடக்கிறதுனால, வாக்கிங் போகிறதுனால அந்த கொழுப்பு செல்லெல்லாம் கரைஞ்சி கொழுப்பு செல் சுருங்கி நார்மல் லெவலுக்கு வர உதவுது. ஸோ அதனால் நம்ம உடம்புல ஃபேட் அக்குமுலேட் ஆகிறது ரொம்பவே கம்மியாகும். அடுத்தது நம்ம தசைப்பகுதிகள் நம்ம வாக்கிங் போகிறதுனால ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸை நம்ம மசில் அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்கிட்டு அதை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு இந்த மசிலுக்கு வாக்கிங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. நம்ம எடையை தாங்கக்கூடிய திறன் அதிகமாகுது. எலும்புடைய அடர்த்தி அதிகமாகுது. அதை வாக்கிங் போகிறதுனால ஸ்ட்ரென்த்தன் அதிகமாகும். அதனால் எலும்பு உடையிறது, தேய்மானம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மூளை ரொம்ப ஆக்டிவாகும். டோபமைன்னு செரோட்டோனின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன்லாம் நிறைய சுரக்கிறதுக்கும், மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும், மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும், நம்ம உடம்புல மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த வாக்கிங் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வாக்கிங் போகிறதுனால நல்லா ஆக்டிவாக செயல்படும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகும். உடம்பு வீக்காக இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 10,000 ஸ்டெப்ஸுங்கிறது வெறும் நடைப்பயிற்சிலாம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன் எல்லாமே நம்ம கூட நல்லா தெளிவாக பேசுகிற மாதிரி தான் இது. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இந்த 10,000 ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு நடக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டாக நடந்தோம்னாலே நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிப்போம். நம்மளும் நல்லா ஆக்டிவாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். முக்கியமாக மன அழுத்தம் இல்லாமல் ஹாப்பியாக இருப்போம். ஸோ வாக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக வாக்கிங் போங்க. கரெக்டான உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ், வெயிட் கெயின், அது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸுக்கு எதுவும் டயட் பிளான் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற கோச்சஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.